Hi friends, இன்னைக்கு நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது ஈஸியாக அப்படின்னு பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷன் எடுத்துக்கோங்க. 1/4 இன்ச்சு மடித்து திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு மடக்கி தையல் போட்டு விடுங்க. 1/4 இன்ச்சு ஃபஸ்ட்டு உங்களுக்கு மடித்து ரெண்டாவது மடித்து தையல் போட கஷ்டமாக இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு மடக்கி தையல் போட்டுட்டு ரெண்டாவது மடிப்பு போட்டு தையல் போட்டுருங்க. அதே போல் இன்னொரு ப்ளவுஸும் அதே மாதிரி தைச்சி விட்டுருங்க. இப்போது நம்ம இது போல் நல்ல கையில் காட்டன் ப்ளவுஸ் அப்படின்னா நீவி விட்டுட்டு அப்புறமா ஸ்டிச் போட்டாலே நல்ல ஸ்டிஃபாக நின்றுக்கிறோம். பிகினராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஒரு மடிப்புக்கு நான் சொன்னது போல் கட் பண்ணி தையல் போட்டுட்டு அப்புறமா ரெண்டாவது மடிப்பு மடிச்சுக்கோங்க. இப்போ உள்பக்கமாக நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அடுத்து மேல் பக்கமாக ஓரத்தில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கோங்க. பைப்பிங்க்கு டபுள் ஸ்டிச் கை ஓரத்தில் போடுவோம் இல்லையா, ஹெம்மிங்காக இருந்தால் ஒரு ஸ்டிச் போதும், 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து தைங்க. இப்போது நான் அப்படியே உருட்டி அடிச்சிருக்கேன், அதனால் உள்பக்கமாக மடித்து ஒரு தையல் போட்டோம். இப்போ மேல் பக்கம் ஓரத்தில் அந்த விளிம்பில் ஒரு தையல் போட்டுக்கோங்க. ரொம்ப பிகினர்ஸ்க்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்ததாக நம்ம பட்டி கிளாத் எடுத்து ஜாயின் பண்ணிக்க போகிறோம். எப்போவுமே பட்டி கிளாத்தை லெஃப்ட்டு ரைட்டுன்னு சரியாக வச்சுட்டு அப்புறமா தைங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா பேக் சைட்லேருந்து அந்த நம்ம கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த சைடில் ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு 2 மெயின் கிளாத்தும் ஒரே மாதிரி இருக்க மாதிரி வச்சுட்டு நம்ம எந்த அளவுக்கு மடித்து தைக்கணுமோ அந்த அளவுக்கு தையல் போட்டுக்கிறோம். மெயின் கிளாத் 2 பக்கமே உள்பக்கமாக இருக்குது. வெளிப்பக்கத்தில் உள்பக்கத்தை வெளியில் வச்சு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நான் ஃப்ரண்ட்டில் முடித்தேன். பழையபடி நான் இன்னொரு பட்டி ஃப்ரண்ட்டில் ஆரம்பிக்கிறேன். எந்த பக்கம் முடிக்கிறோமோ அதே பக்கம் திருப்பி ஆரம்பித்தோம்னா நமக்கு லெஃப்ட்டு ரைட்டு மாறாமல் கரெக்டாக இருக்கும். இப்போது அதை அப்படியே உள்பக்கமாக திருப்பிட்டு மேலே ஒரு ஓரத்தையல் போட்டு விட்டுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன போல் நல்ல நெகத்தில் நீவி விட்டுக்கோங்க. ஈவனாக கிளாத்தை எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 1/4 இன்ச்சு கேப்பில் தையல் போட்டு விட்டுருங்க. சுற்றியும் அப்படியே நம்ம ஓரத்தையல் போட்டு விட்டுடலாம். பட்டி நம்ம தைச்சு முடிக்கும்போதும் ஏற்ற இறக்கம் இருக்கான்னு தைச்சு முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வச்சு செக் பண்ணிவிட்டு ஏற்ற இறக்கமாக இருக்கும்போது எது அதிகமாக இருக்கோ அதை கொஞ்சமாக கட் பண்ணி விட்டுருங்க. இந்த டிப்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா முன் பட்டி உயரம் வீப்பட்டி ஹூக் பட்டி உயரம் ஏற்றியும் தாத்தியும் வராது, ஈவனாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் இந்த மாதிரி தைச்சிட்டு வச்சு பார்க்குறேன். எனக்கு ஒரு சைடில் கொஞ்சமாக அதிகமாக இருக்குது. இதை நான் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குட்டி குட்டி கரெக்ஷன்லாம் நீங்கள் தைக்கும்போது அப்பப்போ செக் பண்ணி தைச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ரொம்பவே நீட்டாக இருக்கும். பெருசு தைக்க வேண்டிய அவசியமே இருக்காது. இப்போ ப்ளவுஸ் அதே போல் உள்பக்கமாக திருப்பி வச்சுட்டேன். லெஃப்ட்டு ரைட்டு வச்சுக்கிட்டேன். நான் டாட் குறிக்கிறதுக்காக 4 இன்ச்சு மார்க் பண்ணி அதை மிட் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டேன். இப்போது அந்த 4 இன்ச்சை ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த பக்கம் 1/4 இன்ச்சு, அந்த பக்கம் 1/4 இன்ச்சு நம்ம டாட் மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கான மார்க்கிங்கை நீங்கள் வச்சுக்கோங்க. இதே போல் இந்த பக்கமாக அதே மாதிரி நம்ம இந்த சைடில் என்ன மெஷர்மெண்ட் எடுத்தோமோ அதே அளவை எடுத்துக்கோங்க. எடுத்து 4 இன்ச்சுனா அதே 4 இன்ச்சு கரெக்டாக வச்சுட்டு 1/4 இன்ச்சு 1/4 இன்ச்சு 2 சைட்லேயுமே நான் மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் அந்த அளவு மாறாமல் அப்படியே நீங்கள் ஹைட்டையும் நம்ம 4 இன்ச்சு அப்ராச்மெண்ட்டாக அந்த அகலத்தை மார்க் பண்ணோம். இப்போ இதோட உயரம் பார்த்திங்க அப்படின்னா 3 இன்ச்சு வச்சா போதும். அதை மார்க் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு டாட் பிடிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு டாட் நல்லா நீட்டாக ஷார்ப்பாக கிடச்சிருக்கு. அடுத்ததாக ரெண்டாவது டாட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹூக் பட்டி வீப்பட்டி அடிப்போம் இல்லையா, அந்த பக்கம் முன்பக்கம் அடிக்க போகிறோம். 2 கிளாத்தையும் சரிபாதியாக மடிச்சுட்டு அதில் ஒரு 2.25 இன்ச் நான் மார்க் பண்ணிவிட்டு 1/4 இன்ச்சிலேருந்து அப்படியே சன்னமாக கொஞ்சமாக வர வரைக்கும் அப்படியே கிராஸாக தைச்சி விட்டுறேன். இப்போ நம்ம தைச்ச அந்த 2 டாட்டையும் பிடிச்சிட்டு மடிச்சிங்க அப்படின்னா 3வது டாட்கான அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். 3வது டாட் 3.5 இன்ச்சு 3 இன்ச்சிலேருந்து 3.5 இன்ச் அளவுக்கு எடுத்திங்கன்னா போதும். நான் ஏற்கனவே நிறைய தைச்சதுனால அந்த அளவை அப்படியே தைச்சிட்டேன். டேப் வச்சு காட்டினேன், கரெக்டாக இது 3.5 இன்ச்சு இருந்தது பார்த்திங்களா. இப்போது பாருங்கள், கப்பு நம்ம ரொம்ப சூப்பராக தைச்சிட்டோம். இதே போல் தான் நம்ம அந்த ப்ளவுஸும் அந்த சைடில் உள்ள கப் சேஃபும் நம்ம தைச்சிக்க போகிறோம். நம்ம மார்க் பண்ண அந்த அளவை வச்சுக்கோங்க. உயரத்தை கரெக்டாக 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு 3/4 இன்ச்சுனா 3/4 இன்ச்சு கரெக்டாக வச்சு அப்படியே கிராஸாக கொண்டு போய் தைச்சி விட்டுருங்க. அதே போல் ரெண்டாவது டாட்டும் சரிபாதியாக மடித்து 2.25 இன்ச்சுனா 2.25 இன்ச்சு 2.5 இன்ச்சுனா 2.5 இன்ச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தைச்சிட்டு தைச்ச 2 டாட்டையும் பிடிச்சி பார்த்திங்கன்னா 3வது டாட்கான இடம் கிடைக்கும்.
இப்போது நம்ம 2 சைட்லேயும் கப் ஷேப் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டாக முடிச்சிட்டோம் பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து பட்டியை வந்து இந்த ப்ளவுஸோடு ஜாயின் பண்ணிக்கலாம். தைக்கிறதுக்கு முன்னாடியே இது போல் லெஃப்ட் ரைட்டுக்கு எந்த பட்டிங்கிறதையும் நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்புறமா தைக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு சிலர் பிகினர்ஸாக இருக்கும்போது பட்டியோட முன்பக்கம் ஃப்ரண்ட் பேக்கு தெரியாமல் மாற்றி அடிச்சிடுவீங்க. அப்புறம் உட்காந்து பிரிச்சுட்ருப்பீங்க. அதுக்கு பொதுவாக இது மாதிரி 2 ப்ளவுஸ் சைட்லேயும் எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே பட்டி கிளாத்தை வச்சு பார்த்துட்டு அப்புறமா இது போல் தைங்க. 1/4 இன்ச்சு கேப் விட்டு தைங்க. நம்ம பிடிச்சிருக்க அந்த டாட்டை பேக் சைடில் போகிற மாதிரி மடித்து விட்டுட்டு தையல் போட்டு விடுங்க. 2 ஸ்டிச் வந்து கம்பல்சரி ஜாயின் பண்ணும்போது போட்டு விட்டுருங்க. இப்போது நம்ம வந்து பட்டி ஜாயின் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச்சு முன்னே வச்சு பட்டி துணியை ப்ளவுஸ் துணிக்கு முன்னே வச்சு தைச்சோம்னா இது போல் கரெக்டாக ஈவனாக வரும். பாருங்கள், நான் இப்போ இதுலேயே அதே போல் தைச்சி காட்டுறேன். பட்டி கிளாத்தை கொஞ்சம் முன்னே தள்ளி ப்ளவுஸ் கிளாத்தை கொஞ்சம் பின்ன தள்ளி வச்சுட்டு தையல் ஆரம்பிக்கிறேன். 1/4 இன்ச் அளவுக்கு ஆரம்பிக்கிறேன். இப்போது பேக் டாட்டை திருப்பி விட்டுக்கிறேன். பேக் சைடில் வந்து டாட்டை திருப்பி விட்டுக்கிறேன். 1/4 இன்ச்சு அப்படியே அதே அளவுக்கு கொண்டு வரேன். நான் வந்து இதில் பட்டி கிளாத்தை எக்ஸஸாக வச்சுருக்கேன். தைச்சி முடிச்சுட்டு மீதம் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நான் தைச்சிட்டேன். உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். அந்த நம்ம ஊப்பட்டி வீப்பட்டி வைக்கிற இடம் வந்து கரெக்டாக நமக்கு ஸ்ட்ரைட்டாக வரும். இப்போ நான் சொன்னது போல் தைச்சிங்க அப்படின்னா ஈவனாக ஸ்ட்ரைட்டாக வருங்க. இதுவும் கூட ஒரு சின்ன டிப்பு தான். இப்போ எக்ஸஸாக இருந்த பட்டி கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டேன். இப்போது நம்ம கழுத்து வெட்டணும் இல்லையா, அந்த பகுதியில் ஹூக் டாட்டு வி டாட் வந்து கிளாத் வச்சு நம்ம ஜாயின் பண்ணிக்க போகிறோம். வி டாட்டுக்கு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து கிளாத்தை அடியில் வச்சுக்கோங்க. ப்ளவுஸ் பகுதியை மேலே வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தையல் போட்டுக்கலாங்க. 1/4 இன்ச் அளவுக்கு நீங்கள் தைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த டாட் பிடிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் இல்லையா அந்த கிளாத்து, அதை மேலே கொண்டு வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன் இல்லையா, இந்த அளவுக்கு நீங்கள் தைச்சிங்கன்னா போதும். அடியில் வந்து நம்மளோட பட்டி ஜாயின் பண்ணுற வி டாட் கிளாத் வந்து இருக்குது. இதை இப்போ ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடிச்சுட்டு 2வது மடிப்பு நம்ம போட்டோம் இல்லையா தையல், அதுக்கு மேலேயே வச்சு சென்டராக வந்து ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. ஈவனாக வர மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுக்கோங்க. ஏற்ற இறக்கம் இல்லாமல் இருக்கணும். இப்போது சென்டரில் ஒரு தையல் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வி டாட் அடிங்க. ஏன் சென்டரில் ஒரு தையல் போடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வி டாட் அடிக்கும்போது கிளாத் வந்து நகலாமல் இருக்கும். இப்போ வி டாட் வந்து நான் 5 டாட் மார்க் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து பட்டி ஜாயின் பண்ண இடமும் எண்டான இடத்தையும் 2 டாட் வச்சுட்டு அதுக்கு நடுவில் ஒரு டாட், நம்ம 2வது டாட் பிடிச்ச இடத்துல ஒரு டாட்டு, அடுத்து கழுத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வைங்க. ஏன்னா நம்ம கழுத்து மடித்து தைப்போம், அதனால் அந்த இடத்துல ஒரு வி டாட் பிடிச்சிக்கோங்க. கம்பல்சரி 3 வி டாட் வந்து பட்டியிலே வர மாதிரி பார்த்துக்கோங்க. பட்டி ஜாயின் பண்ணுற இடத்துல 1, முடிகிற இடத்துல 1, அந்த சென்டரில் 1 வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அடுத்து நம்ம 4வது ஹுக் வந்து அந்த டாட் 2வது டாட் பிடிச்ச இடத்துல வச்சுக்கணும். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இறக்கி தையல் போட்டுக்கிறோம். இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா நம்ம ஹூக் மாட்டும்போது ரொம்பவே பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க. அந்த ஃபிட்டிங் வந்து நீட்டாக இருக்கும். அடுத்ததாக நம்ம ஹூக் டாட் வந்து மடித்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு மடிப்பு மடித்து கிளாத்தை வந்து நீங்கள் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு தைச்சிக்கோங்க. நம்ம வி டாட்டுக்கு வந்து அடியில் வச்சோம். ஹூக்குக்கு வந்து நம்ம வந்து ஹூக் கிளாத்தை வந்து மேலே வச்சு தைக்கிறோம். தைச்சிட்டு 2 ஃபோல்டு பண்ணி அப்படியே கிளாத் மேலே வச்சு அந்த பிசரெல்லாம் உள்ளே தள்ளி விட்டுட்டு இந்த மாதிரி வச்சு ஒரு தையல் போடுங்க. ரொம்பவே நீட்டாக வருங்க. ஏற்ற இறக்கம் இருக்கான்னு இதுலேயும் நம்ம வந்து செக் பண்ணணும். பட்டி எப்படி நம்ம செக் பண்ணமோ அதே போல் இந்த முன் உயரத்தில் இருக்க இந்த வி டாட் ஹூக் டாட் அந்த உயரம் இருக்கு இல்லையா, அது 2ம் ஈவனாக இருக்கான்னு தைக்கும்போதே செக் பண்ணி தைச்சி முடித்த உடனே செக் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா இருந்தால் மேலே கொஞ்சம் எந்த பக்கம் எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஈவனாக இருக்குங்க. கம்பல்சரி நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கும்போது உங்களுக்கு டவுட்டே இருக்காது. இப்போ நம்ம வந்து பேக் சைடு வந்து தைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு மடிப்பு மடித்து நீவிக்கிறேன். 2வதாக நான் வந்து அர்க்காத் பண்ணியிருக்கேன் அந்த அளவுக்கு மடித்து அது மேலே ஒரு ஓரத்தில் வச்சு ஒரு தையல் போட்டுக்கிறேன். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மடிப்புக்கு ஒரு தையல் போட்டுட்டு அடுத்து 2வது மடிப்பு மேலே தையல் போட்டு விட்டுக்கோங்க. நம்ம சேனலில் வர டெய்லரிங் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போது நம்ம மடித்து தைச்சிட்டோம் இடுப்பு பகுதியை. இப்போது பேக் டாட் வந்து பிடிக்க போகிறோம். பேக் டாட் வந்து 4 இன்ச்சு டேப்பில் வந்து அகலத்தை நம்ம வந்து பேக் போர்ஷனோட சென்டர்லேருந்து டேப்பு வச்சு 4 இன்ச்சு எடுத்து டாட் பிடிச்சாலும் சரி, இல்லை ஷோல்டர்லேருந்து சென்டர் பண்ணி அதை நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு
அப்படியே அந்த டாட்டு பிடிச்சிக்கோங்க. பேக் டாட் வந்து 3 இன்ச்சிலேருந்து 4 இன்ச்சு வரையும் பிடிக்கலாம். நான் இப்போது உங்களுக்கு அளவு காட்டுறேன் பாருங்கள். 4 இன்ச்சு வச்சுருக்கேன். நீங்கள் அளவு எடுத்து தைச்சிக்கோங்க. 4 இன்ச்சுனா 4 இன்ச்சு, 3 இன்ச்சுனா 3 இன்ச்சு பிடிச்சிட்டு அப்படியே ஒரு டாட்டை பிடிச்சி விட்டுருங்க. டாட் பிடிக்கும்போது கிளாத் வந்து ரொம்ப ஈவனாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. குட்டி குட்டி இந்த டிப்ஸு ட்ரிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு தைச்சிங்கன்னா ரொம்ப வேகமாகவும் ரொம்ப நீட்டாகவும் தைச்சிக்கலாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து பேக் டாட் பிடிச்சிட்டேன். அளவு ப்ளவுஸ் வச்சு இடுப்பு அளவை மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளவுஸோட பேக் சைடில் இடுப்பு சுற்றளவு எவ்வளவோ அதை நான் மார்க் பண்ணி எடுத்து வச்சிடறேன். உங்களுக்கு தெரியணும்னு நல்லா மார்க் பண்ணி காட்டியிருக்கேன். அடுத்ததாக ஃப்ரண்ட் போர்ஷன் எடுத்துக்கோங்க. லெஃப்ட்டு ரைட்டுன்னு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஹூக் சைடு அளவும் வி டாட் சைடில் வி டாட்டோட அளவும் வச்சு மார்க் பண்ணி எடுத்து வச்சுருங்க. இப்போ நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வர மாதிரி வச்சுக்கோங்க. பேக் சைடு வந்து மேலே தெரியணும். அதுபோல் வச்சு ஷோல்டர்லேருந்து 1/2 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 1/2 இன்ச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச்சு விட்டுருந்தீங்கன்னா 1/4 இன்ச்சு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஃப்ரண்ட்டு கழுத்துலேருந்து ஹார்ம்ஹோல் வர மாதிரி ஜாயின் பண்ணி பழகிக்கோங்க. ஏன்னா எக்ஸஸாக கிளாத் இருந்தது அப்படின்னா ஹார்ம்ஹோல் கிட்ட வந்து நம்ம கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். அதுவே நீங்கள் ஃப்ரண்டில் வந்து எக்ஸஸாக வர மாதிரி தைச்சிட்டிங்க அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா கழுத்து வந்து ரொம்ப அகலமாக போயிடும். இப்போது நம்ம இதில் ஷோல்டர் ஜாயின் பண்ணிட்டோம். கிராஸ் பீஸ் வச்சு 1/4 இன்ச்சு அளவுக்கு மடித்து தைக்க போகிறோங்க. பாருங்கள், நான் கிளாத்தை மேல் பக்கமாக வச்சுருக்கேன். மேல் பக்கத்தில் வச்சு கிராஸ் பீஸையும் மேல் பக்கம் உள்ளே வர மாதிரி வச்சுட்டு பிசுறு பக்கம் மேலே தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். 1/4 இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை நான் ரெண்டுமே இழுக்கலை. அந்த ஷேஃபுக்கு அப்படியே வச்சு தைச்சி விடுறேங்க. எப்போவுமே கழுத்து பகுதியை தைக்கும்போது இழுத்து தைச்சிடாதீங்க. அப்போ நம்ம எடுத்த அந்த அளவை விட நம்ம இழுத்து தைச்சிட்டோம் அப்படின்னா அந்த கழுத்தோட உயரம் வந்து ரொம்ப அதிகமாக போயிடும். அது வந்து அந்த ஷேப் வந்து ஃபினிஷிங் அப்போது நம்ம கொடுத்த அந்த அளவில் வந்து இருக்காது. ஸோ கிராஸ் பீஸையும் கழுத்து பீஸையும் அதே ஷேப்பில் வச்சு இழுத்து பிடிக்காமல் ஒரு டைட் இல்லாமல் நீட்டாக வச்சு தைச்சி விட்டுருங்க. இப்போது 1/4 இன்ச்சு அளவுக்கு கிளாத்தை விட்டுட்டு மிச்சம் இருக்க கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த 1/4 இன்ச்சை உள்பக்கமாக மடிச்சுட்டு இப்போ நம்ம தையல் போட்டோம் இல்லையா, அது மேலே அந்த மடிப்பு வர மாதிரி அந்த தையல் மேலேயே மடிப்பு போட்டு தைச்சிட்டு வாங்க. பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஏற்கனவே ஒரு தையல் போட்டு ஜாயின் பண்ணோம் இல்லையா, அந்த தையல் பிசுறு பகுதியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு அந்த தையல் மேலே நம்ம கிராஸ் பீஸை வந்து தையல் வர மாதிரி வச்சு தையுங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க. உங்களுக்கு நான் வந்து தெளிவாக புரிய வைக்கிறேன். வேறு ஏதாவது உங்களுக்கு டெய்லரிங் வீடியோஸ் வேணும்னாலும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது இன்னும் 2 பேர்த்துக்கு போய் சேரும். யாராவது ஒருத்தருக்கு யூஸ் ஆனாலும் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். இப்போ நம்ம 1/4 இன்ச்சு மடித்து தைச்சிட்டோம். எனக்கு வந்து கிளாத் ரொம்ப எக்ஸ்ட்ரா இல்லை. நீங்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம மடித்ததை திருப்பி அப்படியே உள்பக்கமாகவே வச்சு ஒரு தையல் போட்டு விட்டுருங்க. உள்பக்கமாக வச்சு ஒரு தையல் போட்டுட்டு திருப்பி நம்ம ஓரத்தில் ஒரு தையல் போட போகிறோம். நான் இப்போது மேல் பக்கமாகவே வச்சு பிசுறு உள்ளே போகிற மாதிரி தைச்சிட்ருக்கிறேன். நீங்கள் ரொம்ப பிகினராக இருந்தீங்கன்னா உள்பக்கம் வந்து தையல் தெரியணும். உங்களுக்கு வந்து பீஸ் எங்கே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிற மாதிரி அப்படின்னா நீங்கள் உள்பக்கம் வச்சு கூட தைங்க. நான் இப்போ மேல் பக்கம் வச்சு பிசுரை உள்பக்கமாக மடக்கி தைச்சிட்ருக்கிறேன். இது வந்து ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக வரும். கழுத்து வந்து மடித்து தைச்சிட்டு அப்புறமா ஸ்லீவ் ஜாயின் பண்ணி இடுப்பு கையெல்லாம் வந்து ஒன்றா அப்புறமா தைச்சிக்கோங்க. கழுத்து பீஸ் வச்சு தைச்சிட்டு ஸ்லீவ் வந்து ஏற்றுங்க. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப பிகினருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கை உடம்பெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா கழுத்து பீஸ் தைச்சிங்கன்னா ஒரு மாதிரி இழுத்து பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் ரொம்ப இழுத்து தைச்சிருவீங்க. கழுத்து ரொம்ப ஆழமாக போயிடும். இப்போது நான் கழுத்து பகுதியை மடித்து நீட்டாக தைச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் வந்து ஸ்லீவ் வந்து ஏற்ற போகிறேங்க. ஸ்லீவோட சென்டரும் ப்ளவுஸோட ஷோல்டர் சென்டரும் எடுத்துக்கோங்க. மெயின் கிளாத் வந்து ரெண்டுமே உள்பக்கம் வர மாதிரியும் உள்பக்கம் 2 கிளாத்லேயும் மேலே வர மாதிரியும் வச்சு 1/4 இன்ச் அளவு கேப் விட்டு அந்த வளைவுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை வந்து எப்போவுமே எந்த காரணம் கொண்டும் இழுத்து பிடிக்காமல் அப்படியே வச்சு தேய்ங்க.
அந்த ஆம்ஹோல் வளைவு வந்து செமையாக இருக்கும். நம்ம அப்படி வச்சு அந்த வளைவுக்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை வச்சு தைச்சிட்டோன்னா ஃபினிஷிங் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதில் இன்னொரு தையல் கம்பல்சரி போட்டுருங்க. நான் இப்போது இதில் ஸ்லீவை தைச்சிட்டேன். இதே போல் நம்ம இன்னொரு ஸ்லீவையும் தைச்சி விட்டுறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எவ்வளோ தெளிவாக புரியுதா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த ஸ்லீவையும் அதே போல் ஷோல்டர் சென்டர் வச்சு நான் ஜாயின் பண்ணி முடிச்சிட்டேங்க. இப்போ நம்ம ஏற்கனவே இடுப்பு சுற்றளவெல்லாம் மார்க் பண்ணி வச்சுருந்தோம். ஃப்ரண்ட்டு பேக்கை ஒன்றா வச்சு நம்ம மார்க் பண்ண அளவோடு ஒன்றா வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம வந்து கீழேருந்து அப்படியே கைப்பக்கமாக மேல் நோக்கி தைச்சி விட போகிறோம். கொஞ்சம் தூரம் தைச்சதுக்கப்புறம் நீடியில் நிறுத்திட்டு ஸ்லீவோட அளவு ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அதே அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் அளவு ப்ளவுஸ் வச்சு ஸ்லீவோட கை சுற்றளவு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த அளவு தான் வருது. நான் அதை அப்படியே பிடிச்சிக்கிறேன். பிடிச்சி அப்படியே வந்து தையல் போட்டு விட்டுருங்க. இதே போல் நீங்கள் 3 தையல் கம்பல்சரி போட்டு விடுங்க. அப்போ தான் நாளைக்கு தேவை அப்படின்னா நம்ம பிரிச்சுக்க முடியும். தையல் போட்டு விட்டுட்டு எக்ஸஸாக இருக்க அந்த கிளாத்தை கட் பண்ணி எடுத்துருங்க. பிகினராக இருக்கும்போது கொஞ்சம் கிளாத்தை எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப வந்து துணி பத்தாமல் போகாமல் அந்த பிரச்சனையெல்லாம் வராது. தைச்சி முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க அந்த சைடில் ஓரத்தில் இருக்க கிளாத்தை நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். இதில் எந்த டவுட்டும் இருந்திருக்காது. உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். பார்த்து லைக் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இந்த ப்ளவுஸை முடிச்சிட்டோம். நன்றி.